ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸ் எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இந்த மொபைலோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் 10,000 15,000 20,000 தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ ப்ளஸ் இது ஒரு 5G ஃபோன் தாங்க. இதோட டிஸ்பிளே வந்து போயில. இதோட டிஸ்பிளே வந்து 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்புறம் 120 ஹர்ட்ஸ் விட்டோட கொடுக்குறாங்க. அப்புறம் டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் குட்டுங்க. அதாவது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு 3D கர்வ்டு கொடுக்கறனால நல்லா ப்ரீமியம் லுக்கில் மொபைல் பார்க்கறதுக்கே கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போதுமே நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதே போல் டச் சாம்பிளிங் ரேட்டுமே 360 கொடுக்கறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது. சரிங்களா? ஒரு லேக் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்க்ரோல் ஆகிறது நல்லாவே இருக்குது, சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் குட்டுங்க. அடுத்து 108 எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது வைட் ஆங்கிளாக 108 எம்பியும், அப்போ 2 எம்பி மேக்ரோவும் 2 எம்பி டெப்த்தும் கொடுக்குறாங்க. அதை பற்றி பேச வேண்டாம். 108 எம்பி வந்து பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 3x வரைக்கும் நம்ம ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. டீசெண்டான இமேஜ் எடுக்கலாம். அதாவது கேமரா குவாலிட்டி எப்பவுமே ஒரு டீசெண்டாக தான் இருக்குங்க. 108 ஓ சூப்பராக இருக்குது, கேலக்ஸி X24 அல்ட்ரா மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி லைஃபை பார்த்துலாங்க. 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப்பில் ஒரு 400 mAh கம்மியாக இருந்தாலுமே ஒரு டீசெண்டான ஓகேவாக இருக்குது. ஒன் டேக்கு தாராளமாக நிற்குங்க. 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ். பேட்டரி லைஃப் கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு 100 வாட் கொடுக்கறனால சார்ஜ் போதாலும் ஒரு 5 நிமிஷம் போட்டாலும் அந்த 20% அதிகமாக ஆயிருங்க. சரிங்களா? நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு 8 ஹவர் 10 ஹவர் நிற்கினாலுமே ஒரு 20 நிமிஷம் போட்டால் போது சார்ஜ் மறுபடியும் கம்ப்ளீட் ஆயிரும். ஆமாங்க. ஒரு 25 நிமிஷம் போட்டாலும் மறுபடியும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது. ஒன் டே தாராளமாக நிற்கிங்க இந்த பேட்டரி லைஃப். நார்மல் யூசேஜுக்கு தாராளமாக நிற்கி. நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அது 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணிக்கலாங்க. 12 GB ரேம் வேரியன்ட்டு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு இந்தியாவில் 24,000க்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க ப்ரைஸ். ஆமாங்க. 12 GB ரேம் வேரியன்ட்டு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு 24,000 வரக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குது, NFC இருக்குது, IR பிளஸ்டரும் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 7020 ப்ராசஸ். இப்போ இருக்க செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு கேட்டால் இல்லை, ஆனால் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். என்ன ப்ரோ சொல்ல வர, ஹெவி கேம் விளையாடலாமான்னு கேட்டால் தாராளமாக விளையாடலாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடணும், இல்லை 6 மணி நேரம் விளையாடணும்னா இந்த மொபைல் அதுக்கான மொபைல் கிடையாதுங்க. ஏன்னா ப்ராசஸ் மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 7020 தான் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட் ஓகேவா இருக்குது. ஆனால் ரொம்ப கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஓகேவா இருக்காது. 1 ஆர் 2 ஹவர்ஸ் விளையாடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் அதே மாதிரி பேட்டரி லைஃப் அதே போல் தாங்க. நம்மளுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. 3D கர்வ்டு AMOLED கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக தான் இருக்குது, அவ்வளோக்கு சொல்ல முடியாது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஏன்னா 4600 கொடுத்தாலுமே 100 வாட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு ரேமும் ஓகேவா தான் இருக்குது. ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ். 24,000க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. ஆனால் கேமுக்கான ஃபோன் இது கிடையாது. நீங்கள் கேம் மட்டும் குறிக்கோளாக வச்சு இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு அது கிடையாது. ஒரு நார்மல் யூசேஜுக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கணும், அப்பப்போ நான் கேம் ஆடுவேன், அப்பப்போ நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஃபோன் வாங்கலாம். ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போது ஒரு 20-25% சார்ஜ் ஃபுல் ஆயிரும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு எதற்காக இந்த மொபைல் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். கேம் விளையாடுறீங்கன்னா இதை விட இந்த ப்ரைஸில் இது நல்ல மொபைலாக இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபுல்லாக அப்பப்போ கேம் விளையாடுங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் எடுக்கலாங்க. ஒரு நல்ல மொபைல் தாங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ பண்ணுறோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.